ஓம் நம சிவாய். அதாவது பதிவு எதுக்குன்னாக்கா, சிவன் என் மனசில் உணர்த்தினது நான் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் பகலில் நினைக்கிறேன். அதுவும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பிரபஞ்ச ரகசியம் மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சிம்பிளாக எனக்கு உணர்த்தினாரு. என் மனசுக்கு பட்டுதுனாங்க. அப்படி மற்றவங்க மூலியமா கேட்கறது, வீடியோ பார்க்கறது, அப்புறம் பல தொகுப்புகளை படிக்கிறது மூலிமா எனக்கு அந்த உணர்தல்ன்றது ஒன்று. அது என்ன ஒரு உணர்தல்னாக்கா, அதாவது நியூ இயர்ஸ், எவ்வளோ நியூ இயர்ஸ் போயிருக்கு நம்மக்கிட்ட. புது வருடங்கள் நிறைய போச்சு. சரியான என்ஜாய்மெண்ட், சரியான பிளாஸ்ட், வேறு லெவல்லாம் கொண்டாடிட்டு நான் நியூ இயர். நான் ஒரு 2 வருஷமாக நியூ இயர் எப்படி கொண்டாடுறேன்னாக்கா, கொண்டாடுறதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதல், வாழ்க்கை, அதாவது நடைமுறையில் ஒரு புரிதல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எப்படி வந்ததுனாக்கா, ஒருத்தர் சொன்னார், அதாவது வீடியோலையோ பார்த்து அதை நான் நம்பி பண்ணேன். அதனால் அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் வந்தது. அதாவது நீங்களே பார்ப்பீங்களே, என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஆத்மலிங்க பூஜைன்னு சொல்லுவாங்க. என்னடா அவன் இந்த மாதிரி திடீர்னு ஆத்மலிங்க பூஜைன்னு சொன்னோன்னு பார்க்குறீங்களா? ஆத்மலிங்க பூஜைன்றது வந்து ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் தான். தினம் நம்ம செய்யக்கூடியது தான் அது. எப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் கோயிலெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் தண்ணி மேலே ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க, மனுஷன் ஊற்றுவாங்க, அந்த மாதிரி பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம குளிக்கும் போது எப்படின்னாக்கா, கடைசி, அதாவது குளிச்சு முடிக்கும் போது கடைசியில் மூஞ்சிக்கெல்லாம் சோப்பு போட்டு தலைக்கெல்லாம் கழுவிட்டு நல்லா ஃபுல்லாக முடிச்சு கடைசி மக்கு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடைசி ஒரு மக்கு தண்ணியோ இல்லை ஒரு ஜக்கு தண்ணியோ ஏதோ ஒன்று அது ஃபுல்லாக ஊற்றிட்டு, தண்ணியை ஊற்றிட்டு, அந்த தண்ணியை நம்மளோட இந்த உச்சந்தலை இருக்கு இல்லையா, உச்சந்தலையில் மேலே ஊற்றணும். இந்த உச்சந்தலையில் போடுற மாதிரி ஊற்றணும். அப்போது நம்ம கண்கள் மூடப்படும். அப்போ கண்கள் மூடிட்டு என்ன சொல்லணும்னாக்கா, என்ன சொல்லுவானா, ஓம் நம சிவாய, இது மட்டும் சொல்லுங்க. ஓம் நம சிவாயன்னு 3 முறை சொல்லுங்க. அந்த தண்ணி தலைமையில ஊற்றும் போது, கண்ணு மூடி இருக்கும்போது மனசு என்ன நினைக்கணும்னாக்கா, அந்த சிவலிங்கத்து மேலே தண்ணி ஊற்றுறத பார்த்துருக்கீங்களா? அபிஷேகம் பண்ணும்போது வீடியோலாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. அது மாதிரி உங்கள் தலையை வந்து சிவலிங்கமாக நினச்சிங்க. சிவலிங்கத்துக்கு மேலே, அந்த உங்கள் தலைக்கு மேலே இந்த இடத்துல தண்ணி படும்போது சிவலிங்கத்து மேலே படுறதா மனசை நினச்சிட்டு ஓம் நம சிவாயா 3 வாட்டி சொல்லுங்க. 3 வாட்டி சொல்லிட்டீங்களா, அதோட முடிஞ்சது. இதுதான் ஆத்மலிங்க பூஜைன்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் ஒரு 3-4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயமா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இது நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிச்சது. எது நல்லது கெட்டது நிறைய தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் அதை விட முடியாமல் அது கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஏடா திடீர்னு இப்படி பேச பாரு. ஆமாம், அதை கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது நடந்த ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில புரிதல்கள், ஒரு சில உணர்வுகள், இது எல்லாமே தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொன்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த நியூ இயருக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, எல்லாருங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சுற்றுங்க, வாங்க, எல்லாருக்கிட்டையும் விஷ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் மறுநாள், அதாவது 12 மணி 1 நியூ இயர் கொண்டாடுறீங்களா, கொண்டாடிட்டு வீட்டில் பார்த்து தூங்கிட்டு காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அதான் பிரம்ம முகூர்த்தம். 4 மணிக்கு எழுந்திருங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உலகத்தில், அதாவது இந்த வருஷத்தில் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் முதல் நாள் காலையில் நீங்கள் எழுந்து செய்ய வேண்டிய முதல் வேலை 4 மணிக்கு எழுந்து குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு வீட்டில் சாமி படம் இருக்கும் இல்லைங்களா, அந்த படத்துக்கிட்ட போயிட்டு, எந்த சாமியாக இருக்கலாம், மனசார நினச்சிங்க. ஆனால் அந்த படத்துக்கிட்ட போயிட்டு 2 அகல் விளக்கு எடுத்துக்கலாம். மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு 2 விளக்கு எடுத்துகிட்டு 2 விளக்கு ஏற்றலாம். எதுக்கு 2 விளக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு விளக்கு வந்து 2025 எண்டு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் முடிய போதில்ல, அதுக்காக ஒரு விளக்கு. 2026 ஆரம்பத்தில் ஒரு விளக்கு. இது 2க்கு அர்த்தம் என்னன்னாக்கா, நம்ம பழசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளோ வேண்டுதல் வச்சுருப்போம், என்னடா அது எனக்கு மட்டும் ஏன் மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் போகணுன்றோம், இதுக்கெல்லாம் ஒரு விடை வரும். இதுதான் அப்படின்ட்டு அந்த விடை, அதாவது அதாவது அது பழசெல்லாம், அந்த இந்த கர்மா எல்லாம் அழியணும். கர்மான்ற பழைய விஷயம் எல்லாம் அழியணுன்னாக்கா அந்த விலைக்கு ஏற்றும் போது அந்த பழசெல்லாம் அதில் அழிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஒரு விதைக்கும் போது அந்த ஃபஸ்ட் என்ன போடணும்,
அந்த லேண்டை தோண்டுவோம். அதாவது பயிர் போடும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நெல் விளைக்கும் போது அதை உழுவாங்க. அந்த நிலத்தை உழுது அதுக்கப்புறமா தான் அது பண்ணுவாங்க. அதை உழும் போது அந்த நிலத்தை கீறி ஃபுல்லாக எடுப்போம். அது மாதிரி தான் நம்மளோட பழைய கஷ்டங்கள்லாம் தீரணுன்னாக்கா, அந்த பழைய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறேன்னாக்கா நமக்கு அதை விட மேன்மையாக ஒரு நல்லது நடக்கும்ன்றதுக்காக தான் அதை அனுபவிக்கணும். இதுக்காக தான் அந்த கஷ்டம் எல்லாமே சிவன் கொடுக்கறது எல்லாமே. அந்த கஷ்டம், அதாவது கஷ்டத்தை உணர்ந்தால் தான், இதுதான் கஷ்டம் நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கு மேலே வரக்கூடிய நன்மைகளை சமாளித்து நம்ம செய்ய முடியும். அதனால தான் அந்த கஷ்டம்லாம் நடக்குது. இதெல்லாம் பேசணும், ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். அந்த ஒரு விளக்கு, அந்த இன்னொரு விளக்கு 2026 அது எதுக்கு ஏற்றுறீங்கன்னாக்கா, இதுக்கு மேலே வரப்போகிற வாழ்க்கை நடக்க நல்லதுக்கு மட்டும், இதுக்கு நடக்க போகிற நம்ம வாழ்க்கை நல்லதுக்கு சிவன் நமக்கு கொடுக்க போகிற எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கு அது ஒரு விளக்கு. ஓகேவா? ஏற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன தாம்பூல தட்டு, சின்ன தட்டு இருக்குல்ல, பூஜை எல்லாம் போய் பாருங்க, அந்த தாம்பூல தட்டு இல்லைனாக்கா ஒரு பெரிய வெத்தலை, அது நடுவே நான் அந்த பூஜை ரூமில், அந்த பூஜை அறையில் அந்த சாமி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு போடணும். கல்லுப்பு ஏன் போடுறோம் தெரியுமா? கல்லுப்பு வந்து மகாலட்சுமி கடவுளில் தான் போட்டாங்க. கடவுளில் போனதில் அந்த உப்பு மகாலட்சுமியோட அம்சம். அது அந்த கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு மேலே ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சுருங்க. 1 ரூபி காயின். ஓகே, 1 ரூபா காயின். அந்த 1 ரூபா காயின் வச்சுட்டு சிரிப்பு நல்ல இங்கிலீஷில் இருக்குல்ல, அந்த 1 ரூபி காயினை மேலே வச்சுட்டீங்கன்னாக்கா வச்சு அதை பூஜை பண்ணுங்க. அவ்வளோதான். அது மேலே வச்சுருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வச்சு அந்த ஃபுல்லாக இருக்கட்டும். அதை தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சாமி கிட்ட மனமார்ந்த வேண்டுங்க, நல்லா இருக்கும், நல்லபடியாக இருக்கும், வாழ்க்கையில் எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அந்த கஷ்டம் வந்தால் கூட அனுபவிக்கிற, அதாவது அந்த தாங்கி கொள்ளுன்ற மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் நீங்கள் வைங்க. அந்த கல்லுப்பு வச்சு மேலே 1 ரூபா காயின் வைக்கிறதுக்கு எதுக்காகனாக்கா, அந்த மகாலட்சுமியோட அம்சம் இருக்கிறதுனால அந்த கல்லுப்பு எல்லா எதிர்மறை சக்திகளும் தாங்கக்கூடியது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்றது அந்த இடத்துல இருக்காது கல்லுப்பு வைக்கிற இடத்துல. அது மறுநாள் காலையில் வந்து இந்த கல்லுப்பு எடுத்து, அதாவது 2வது செகண்ட், அதாவது ஜனவரி 2 அன்றைக்கி அந்த கல்லுப்பு எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி, அதை தண்ணியில் கரைச்சிடுங்க. தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஊற்றிடலாம், என்னென்ன செடிக்கு எதுனா ஊற்றிடலாம் நீங்கள். ஓகேவா? அது எதுனாக்கா, உங்களோட கஷ்டம், உங்களோட பணம் போகுது, உங்கள் பணம் தங்க மாட்டேங்குது, உங்கள்கிட்ட பணம் இல்லை, இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு கடன், அது எல்லாமே தீர்ந்து போகிறதுக்காக ஒரு வழி. எல்லாமே கஷ்டம் அந்த தண்ணியோடு போயிடும். இந்த 1 ரூபா காயின் இருக்குல்ல, அது நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ இல்லை உங்கள் பர்ஸ்லையோ அதை வந்து ஜாகிரதா வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, 2 விளக்கு ஏற்றுறது. செகண்ட் வந்து உப்பு மேலே காயின் வச்சு பூஜை பண்ணுறது. தேர்ட், அந்த பூஜை பண்ணுற டைம்லேயே வந்து 108 வாட்டி ஓம் நம சிவாய் இது மட்டும் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், இந்த மாதிரி 108 வாட்டி சொல்லுங்கள். சாமி முன்னாடி அந்த விளக்கு ஏற்றிட்டு, விளக்குக்கு முன்னாடி அந்த கல்லுப்பு வச்சுட்டு, அதாவது தட்டிலையோ இல்லை வெத்திலையோ கல்லுப்பு வச்சுட்டு மேலே 1 ரூபா காயின் வச்சுட்டு சாமி முன்னாடி உட்காந்து மனசார ஓம் நம சிவாய் சொல்லுங்கள். அவ்வளோதான், அது போதும். இது பண்ணாலே போதுங்க. நீங்கள் சாமிக்கு நீங்கள் வந்து எனக்கு இதை கொடு அதை கொடு இதெல்லாம் கேட்கவே தேவை. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ எது வருதோ எல்லாமே யாராலையும் தடுக்க முடியாது, அது வந்தே தீரும். ஓகே, கடைசி 3வது சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு 2026 1ஆம் தேதி 26 ஜனவரி 1 என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் ஒருத்தருக்கு, அதாவது சிவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அபிஷேக பிரியர் கிடையாது. அவர் மேலே தண்ணி ஊற்றுறதோ, பால் ஊற்றுறதோ, இல்லை சொர்ண அபிஷேகம் பண்ணுறதோ, தங்கத்தையே போட்டு அபிஷேகம் பண்ணால் இது பண்ணால் அது அவருக்கு வந்து அந்தளவுக்கு அவருக்கு அதில் ஈடுபாடும் பிடிக்கவும் பிடிக்காது. அவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, அவர் ஒரு அன்னப்பிரியர், அவர் சாப்பாடு போஜனம். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது, இல்லை கோயில் எழுந்து வெளியே வந்தாலோ, கோயிலுக்கெல்லாம் போவோம்ல, அங்கே ஏழை ஆளுங்களாம் இருப்பாங்கள்ல, பிச்சை எடுக்கிறவங்கலாம், அவங்களுக்கு உங்களை சாப்பாடு வாங்கி கொடு, முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. அப்படிங்களாம் சாப்பாடு மக்களுக்கு தான் வாங்கி தர முடியல, ஒரு மனுஷன் தான் வாங்கி தர முடியும்னாங்க. வீட்டில் இருக்க திருநாயில் இருக்குங்களா, அதுக்கு ஒரு சாப்பாடு வைங்க. சாப்பிடுதோ இல்லையோ, இல்லை வீட்டில் வளர்க்க, இல்லை காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. அன்னதானம் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அந்த அன்னதானம் தான், அதுதான் அன்னதானம். நீங்கள் வந்து ஒரு பெரிய டபுளாவில் இல்லை பிரிஞ்சோ இல்லை சாம்பார் சாதமோ தயிர் சாதம் வச்சு போட்டு அன்னதானம் அதெல்லாம் இல்லை. சும்மா பசியில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவங்க பசியாற்றுங்க, அவ்வளோதான். அது போதும். ஒரு மிருகங்க, ஏதாவது ஒரு மிருகம், ஒரு நாய், வீட்டில் நாய் வைத்தா நாய்க்கு போடலாம், நீங்கள் அதுக்கு பிடிச்ச உணவு எடுத்து போடலாம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணலாம் நீங்கள். இதுதான் இந்த 3 விஷயம் மட்டும் ஜனவரி 1 அன்றைக்கி நீங்கள் செய்யுங்க.
அது செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் மாற்றம் வரலனாக்கா என்ன கேள்வி நீ சொன்னியே நான் பண்ணவர், ஆனால் இது உண்மையாக செய்யணும். இன்னும் காசு பண்ண செலவு பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. சார் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க, அவ்வளோதான். ப்ரே பண்ணாலே போதும். இந்த 3 விஷயத்த சேர்த்து ப்ரே பண்ணுங்க. ஓகே, செஞ்சு பாருங்கள். வாழ்வை எவ்வளோ செழிப்பாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் நான். ஓகே, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு, எப்படி இருக்க போகிறன்றது எல்லாம் அவரோட விஷயம். அவர் பார்த்துப்பாரு. ஓகே, சிவாயிடம் ஓகே.